ஈக்விட்டி எஸ்ஐபி இப்போ புதுசாக வந்து அயோனியன் கேபிட்டலில் வந்து ஒரு புது ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. விச் இஸ் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு தனியாக ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை ஒரு 4-5 ஸ்டாக்கோ ஓகே இல்லை ஒரு பேஸ்கெட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டாக்கை மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் டேட்லேயோ இல்லை எவ்ரி வீக் நான் ஒரு பர்டிகுலர் டேட்லேயோ இல்லை எவ்ரி டே நான் அதை அக்யூமுலேட் பண்ண முடியும். ஒரு எய்தர் ஒரு ஸ்டாக் இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் அக்யூமுலேட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி மூலமாக. ஓகே, நீங்கள் மாதம் மாதம் வாங்குகிற ஒரு ஸ்டாக்ஸ் மேனுவலாக நீங்கள் போய் வாங்குறது இல்லாமல் திஸ் இஸ் அடிஷ்னல். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருமே இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2 விஷயத்தை நோக்கி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அது பார்க்குறேன். அது வந்து என்னென்னா, ஒன்று கன்சிஸ்டன்சி, ஓகே, 2வது ஹேபிச்சுவல். ஸோ இது வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கணும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்ட்டாக வாங்குறது ஓவர் லாங் டேர்ம் பீரியடில் அது வந்து ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு இது வந்து எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மாதிரி இதுவுமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி வாங்கும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெபிட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோபே ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி இப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா, ஆக்டிவ் எஸ்ஐபி, நியூ எஸ்ஐபிஸ் அண்ட் ஆட்டோபே. ஸோ ஆட்டோபே இதுதான் வந்து உங்களோட மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ எஸ்ஐபி புதுசாக நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம். எந்தெந்த எஸ்ஐபிலாம் ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நீங்கள் வந்து இந்த செட்டப் ஆட்டோபேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி இந்த இடத்துல கொடுத்து சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா, உங்களோட யூபிஐ ஆப் இருக்குல்ல அந்த ஆப்புக்கு ரிக்வஸ்ட் போகும். இந்த மாதிரி ரிக்வஸ்ட் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது கூட வந்து இதே மாதிரி ஒரு அப்ரூவல் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்து உங்களோட ஆப்பில் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி இந்த ஆட்டோபே அப்படிங்கிற ஆப்ஷனில் எல்லா யூபிஐ ஆப்லேயுமே அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோபே அப்படின்னு. அந்த பர்டிகுலர் மெனுவில் வந்து இந்த பெண்டிங் ரிக்வஸ்ட் அங்கே வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவ் அப்படின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஆட்டோபே டெபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெர்மிஷனை நம்ம கொடுக்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பணம் உள்ளே வரணும். அதனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இங்கே செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை வச்சு தான் நீங்கள் அங்கேயும் அப்ரூவ் பண்ணணும். மாற்றி பண்ணிடக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு பேஸ்கெட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன்வைல் இது வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி வந்து ஆட்டோபேவை எனேபிள் பண்ணிவிட்டேன், ஆக்டிவ். இது வந்து எவ்வளோ நேரத்தில் இது ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூபிஐ ஆப்பில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு நியூ எஸ்ஐபியை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கோல்டு பீஸ், ஓகே, இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான். அதனால் நான் கோல்டு பீஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெய்லி, மந்த்லி, வீக்லின்னு வந்தால் மண்டேவா டியூஸ்டேவா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கேட்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் டெய்லி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செலக்ட் பண்ணிவிட்டு இது ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி எப்போதுமே வந்து சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இந்த எஸ்ஐபி முதல்ல உங்களோட எக்ஸிஸ்டிங் லெஜர் பேலன்ஸ், அதாவது அயோனியனில் இருக்க அந்த லெஜர் பேலன்ஸில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்களோட பணத்தை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சேவ் பேஸ்கெட்னு கொடுக்குறேன். சேவ் பேஸ்கெட் கொடுத்ததுக்கப்புறமா நான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த எஸ்ஐபியை நான் ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஆக்டிவ் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எஸ்ஐபி ஸ்டார்டட் அப்படின்னு வந்துருச்சு. யுவர் எக்ஸிஸ்டிங் ஆட்டோபே வாஸ் யூஸ்ட். எங்கே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அது நோ நியூ அப்ரூவல் நீடட், யுவர் எஸ்ஐபி நவ் லைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த எஸ்ஐபியை நான் இப்போ இந்த ஆக்டிவ் எஸ்ஐபி அந்த இடத்துல போய் என்னால் பார்க்க முடியும். சப்போஸ் என்னால் இதை பாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பாஸ் பண்ணி வைக்கணும். இல்லை நான் இந்த எஸ்ஐபி வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக இங்கே நீங்கள் போய் க்ரியேட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஒன். செகண்ட் வந்து இப்போ நான் புதுசாக இன்னொரு
இன்னொரு பேஸ்கெட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த கோல்டு எஸ்ஐபி போகிறது போட்டோம். இது இல்லாமல் நான் இன்னொரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் யூ கேன் க்ரியேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 4-5 இடிஎஃப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபார்மா பீஸை செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வேறு சில ஸ்டாக்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிபிஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, ஐடிபிஸை நான் எடுக்கலாமா? எஸ், ஐடிபிஸ். அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி பீஸ் அப்படி இருக்கான்னு பார்க்கலாம். எஃப்எம்சிஜி பீஸ் கிடையாது. எஃப்எம்சிஜி ஐடி ஓகே, இல்லைனா இப்படி வருவோம். கன்சியூமர்னு ஒன்று இருக்குது. கன்சியூமர் இதுவும் ஒரு பீஸ் தான், இதுவும் ஒரு இடிஎஃப் தான். இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ஃபா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஎல்பிஹெச்ஏ ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது, கோட்டக்கூடது. ஸோ அது எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஷெட்யூல் பண்ணணும். இது எனக்கு வந்து எவ்ரி வீக்காக என்ன அப்படிங்கிறது. ஸோ சப்போஸ் எவ்ரி வெனஸ்டே எனக்கு வேணும் அப்படின்னா எவ்ரி வீக் வெனஸ்டே அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துட்டா இது வந்து என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும். இது எப்படி உடனே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோபேயில் வந்து அரௌண்ட் 15,000 ருபீஸ் ஆல்ரெடி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுதான் பை டிஃபால்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் வாங்கினா கூட இந்த ஆட்டோபே ஆப்ஷன் எப்போதுமே வந்து 15,000 ருபீஸுக்கு தான் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நம்ம புதுசாக 2 எஸ்ஐபி போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் டெய்லி ஒன்று போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து இன்னொரு லிஸ்ட் ஆஃப் இது போட்டிருக்கேன், விச் இஸ் ஃபார்மா பி, ஐடிபி, கன்சியூமர் அண்ட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் இந்த பேஸ்கெட் நேமை மாற்றணும் அப்படின்னா இடிஎஃப் அப்படின்னு கூட என்னால் மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ இதை மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஒரு நிமிஷம் வரேன். இது வந்து கோல்டு அப்படின்னு நான் மாற்றுறேன். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கோல்டு அப்படின்னு ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா? இது ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து எப்போ நீங்கள் எஸ்ஐபி போட்டாலும் அங்கேருந்து T+2 எடுத்துக்கும். ஓகே, ஸோ 12th ஆகஸ்ட் போல் தான் இது வந்து உங்களுக்கு. ஸோ 12th ஆகஸ்ட் உங்களுக்கு வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னா 11th விச் இஸ் நாளைக்கே வந்து உங்களுக்கு டெபிட் ஆகிடும். ஸோ என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இது வந்து டெபிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஈக்விட்டி எஸ்ஐபியை போடணும். ஓகே, இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்றது, இவ்வளோ நாள் நம்ம எல்லா ஸ்டாக்கும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. பியாண்ட் திஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சா, தெர் ஆர் லிஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு போன வீக் சாட்டர்டேயில் போல் வந்து ஆனந்த் சார் வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு 1 வருஷத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஞாபகம் இல்லை டக்குன்னு, பட் சொல்கிறேன். டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் கண்டினியூஸாக வாங்கலாம். இது மாதிரி ஒரு பேஸ்கெட்டை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ போன வாரம் ஒரு இடிஎஃப்ஸை பற்றி பேசினார். அதில் முக்கியமாக ஐடிபிஸ் அண்ட் ஃபார்மா பீஸை பற்றி பேசியிருந்தார். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து யூ கேன் க்ரியேட் அண்ட் யூ கேன் ஹேவ் இட். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாட்டுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும், பணம் மெயின்டைன் பண்ணால் போதும். அதுவே வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வெப்போடது. இதே நீங்கள் வந்து ஆப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஆப்பில் இருக்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எஸ், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மெயின் டேஷ்போர்டு, இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொண்டு கீழே வந்தீங்கன்னா ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு 3 பேஜ் 3 இது கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம அங்கே வெப்பில் போட்டதுனால இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இந்த இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி டிராஃப்ட் நம்ம ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது இந்த இடத்துல இருக்குது. என்னோட இது வந்து ஆக்டிவாக இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆப்ஷன். இதை நீங்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அயோனியனில் இருக்கிற அந்த ஆரம் கூட ஒரு முறை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஐடியாஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக இது வந்து நாங்கள் புதுசாக கொடுத்ததுனால
ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்கலாம் மேபி. அது வந்து பிகாஸ் ஆஃப் த பேங்க்கா இருக்கலாம், இல்ல பிகாஸ் ஆஃப் யுபிஐ ஆப்பா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எதனா நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டெடிகேட்டட் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க இத பத்தி பேசி கூட யூ கேன் சால்வ் இட். ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நாங்க குடுக்கும்போது டெஃபினட்டா நான் இன்னொரு வீடியோ பண்றேன். தேங்க் யூ.